என்னோட மருமக ஆனந்தி தான்னு லலிதா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கம் என் வீட்டுக்கும் ஆனந்தி தான் கூடிய சீக்கிரம் மருமகளா வரப்போறான்னு மனோன்மணியும் ஆவலா இருக்காங்க. அழகப்பன்ட்ட மட்டும் சம்மதம் வாங்கிட்டு வந்தா போதுமா? ஆனந்தி மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தெரியணும். ஆனந்திய மகேஷ் கூட பழக விட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு மனோன்மணி விருப்பப்படுறாங்க. மகேஷோட தூண்டுதலால ஆனந்திய தன்னோட வீட்டுக்கு தனியா பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. இவங்க எதுக்கு என்ன தனியா கூப்பிடுறாங்கன்னு சந்தேகத்தோட ஆனந்தி அங்க போறாங்க. அங்க வாடனமா கட்டி இருக்கிற புடவைய பார்த்து, மேடம் நீங்க கட்டி இருக்கிற புடவை ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க வாங்குனீங்களா இல்ல வேற யாராச்சும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களான்னு ஆனந்தி சந்தேகமா கேட்க, என்ன சொல்ற ஆனந்தி, இந்த புடவை உண்மையிலேயே அழகாவா இருக்கு. இந்த புடவை எனக்கு என் புள்ள வாங்கி கொடுத்ததுன்னு மனோன்மணி சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு புள்ள இருக்குன்னு சொல்றீங்களேன்னு ஆனந்தி கேட்க, உடனே மனோன்மணி சமாளிக்கிறாங்க. நான் என் புள்ளைன்னு சொன்னது மகேஷம்மா. மகேஷ் மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருந்தா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த புடவை மகேஷ் தான் வாங்கி கொடுத்தான்னு வாடனம்மா சொல்ல, இந்த புள்ளைக்கு தான் என்ன நீங்க கட்டி வைக்க ஆசைப்படுறீங்களான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்ட ஆனந்தி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷும் வாடனம்மாவும் ஆனந்திய பொண்ணு கேட்டு போயிட்டு வந்த விஷயம் கேள்விப்பட்ட பார்வதி மகேஷ்கிட்ட கோவமா கேள்வி கேட்குறாங்க. பெத்தவங்க நாங்க இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நீ எதுக்குடா அவளை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்ட? அவ யார் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு பார்வதி மகேஷ்கிட்ட கோவமா கேட்க, அவங்கள பத்தி நீங்க தப்பா பேசாதீங்கம்மா, அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு மகேஷ் சொல்ல, இதை கேட்ட பார்வதியும் மகேஷோட அப்பாவும் ஆச்சரியப்படுறாங்க. மனோன்மணி தான் மகேஷோட உண்மையான அம்மாங்கிறது கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அன்புவும் ஆனந்தியும் எப்போ கல்யாணம் பண்ணி லலிதா வீட்டுக்கு சீக்கிரம் போவாங்கன்னு ரசிகர்கள் அனைவரும் ஆவலா காத்திருக்காங்க.